शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சூரியனை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? சூரியன் அப்படிங்கிறவர் வந்து தகப்பன் காரகர். சரிங்களா? அதன் மூலம் சூரியன் அப்படின்னாலே மூலம். இந்த சூரிய குடும்பத்துக்கே வந்து அவர் தான் தலைவர். சரிங்களா? சூரியன் இல்லாமல் எதுவுமே இல்லை. சரிங்களா? சூரியன் இல்லாமல் ஜோதிடம் மட்டுமில்லை, எதுவுமே இல்லை, இந்த உலகமே இல்லை. சரிங்களா? மற்ற கோள்களும் இல்லை, உயிர்களும் இல்லை. சரிங்களா? அதனால் சூரியன் தான் வந்து ஆதி மூலம் அப்படிங்கிறது. இந்த சூரியன் வந்து தகப்பன் காரகர். இந்த 1, 5, 9 அப்படிங்கிற தர்ம திரிகோணங்கள் அப்படிங்கிறது மேஷம், சிம்மம், தனுசு. சரிங்களா? இந்த மூணுக்குமே வந்து செவ்வாய், சூரியன், குரு அப்படிங்கிறவங்க வந்து அதிபதிகளாக வந்தாலுமே இந்த இதுலேயும் வந்து தலைமை வந்து சூரியன் தான். சரிங்களா? அனைத்துமே வந்து சூரியன் தான் வந்து தலைவராக இருப்பார். சரிங்களா? அந்த வகையில் சூரியன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆதிபத்தியங்களை பெறுவார். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அல்லது ஒரு விதமான ஆதிபத்தியத்தை தான் பெறுவார். ஏன்னா அவருக்கு சிம்மம் ஒன்று தான் வந்து அவரோட வீடு. சரிங்களா? அந்த 12 இலக்கணக்காரங்களுக்கு வந்து சூரியன் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சூரியன் தந்தைக்காரகரே. இதுபோக சூரியன் வந்து ஆன்மக்காரகரே, தன்னம்பிக்கைக்காரகரே, சம்பாத்தியக்காரகரே. சரிங்களா? அப்புறம் வந்து மாமனார் அப்படிங்கிறது வந்து சூரியன் தான். அரசாங்கம் அப்படிங்கிற சூரியன் தான். தலைமை அப்படிங்கிறது, நிர்வாகம் அப்படிங்கிற சூரியன் தான். சரிங்களா? முதுகெலும்பு அப்படிங்கிறதுமே வந்து சூரியன் தான். சரிங்களா? மூலமான இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து சூரியன் தான். இது அனைவருக்கும் பொதுவானது. இருந்தாலும் வந்து சூரியன் பெறக்கூடிய ஆதிபத்தியங்கள் என்னென்னமா வருது 12 லக்கணங்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். மேஷ லக்கணத்துக்கு வந்து சூரியன் வந்து 5க்குரியவர். சரிங்களா? மேஷத்துக்கு வந்து சிம்மம் அப்படிங்கிற 5ஆம் ஸ்தானம். அதன் அதிபதி வந்து சூரியன். இவங்களுக்கு பூர்வ புண்ணிய அதிபதியாக வர்றாரு. சரிங்களா? மேஷம் அப்படிங்கிறது, மேஷத்துக்கு வந்து சிவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். சரிங்களா? பூர்வ புண்ணியம் அப்படின்னா 5 விஷயங்கள் வந்து குழந்தைகள், பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது நம்மளோட புண்ணியம் அப்படிங்கிறது, நம்ம முன்னோர்களோட புண்ணியம் அப்படிங்கிறது வந்து 5 தான். தன் திறமை, சரிங்களா, தன்னோட கௌரவம், தன்னோட புகழ் அப்படிங்கிறதும் 5 தான். சரிங்களா? 5 அப்படிங்கிறது வந்து தன்னோட திறமை எந்த விதமாக வந்து வெளிப்படுது, இந்த சமயத்தில் எந்த வழியில் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இவங்களுக்கு சிம்மந்தான். சரிங்களா? சூரியன் வந்து இவங்களுக்கு குழந்தை. சரிங்களா? ஒரு வந்து குழந்தைக்காரகரே. ஆனால் அவர் சூரியன் வந்து அந்த குழந்தை ஸ்தானாதிபதி 5க்குரியவர் அப்படிங்கிறனால குழந்தையை கொடுப்பதில் வந்து குருவுக்கும் வந்து பங்குண்டு. சரிங்களா? அந்த 5 விஷயங்கள், அனைத்து விஷயங்களுக்குமே வந்து குரு தான் வந்து சூரியன் தான் வந்து காரணம். சரிங்களா? அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு வந்து 4க்குரியவர். சரிங்களா? ரிஷபத்துக்கு வந்து 4க்குரியவர் அப்படிங்கிறனால தாயார் நிலை. சரிங்களா? தாயார் நிலை அப்படிங்கிறது தாயார் சந்தானக்காரகராக இருந்தாலுமே வந்து 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறனால சூரியனாக வருவார். தாயாரோட நிலைப்பாடு, 4 விஷயங்கள், 4 ஆதிபத்திய விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கெல்லாமே வந்து சூரியனோட வலு, அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து சூரியன் வந்து 4க்குரியவர். தாயார், சொத்து. சரிங்களா? அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறது, வாகனங்கள், சுகம். சரிங்களா? தன்னோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது, மற்றபடி 4 இந்த பத்திரங்கள், டாக்குமெண்ட்ஸு, நிலம், பூமி, இதெல்லாம் வந்து 4 தான். சரிங்களா? கால்நடைகள், மகிழ்வு அனைத்தும் வந்து 4 அப்படிங்கிறனால இது எல்லாம் கொடுக்குறவங்க வந்து ரிஷப லக்கணத்துக்கு சூரியன் தான். சரிங்களா? அதுக்கடுத்து மிதுன லக்கணத்துக்கு 3க்குரியவர் வருவார். சரிங்களா? 3க்குரியவர் வரதுனால வந்து இது 3 அப்படிங்கிறது வந்து உபசய ஸ்தானங்களில் ஒன்று. சரிங்களா? வெற்றி தரக்கூடியது முயற்சி ஸ்தானம். சரிங்களா? முயற்சி, தைரியம், வீரியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 3ஆம் ஸ்தானம் தான். இதெல்லாம் வந்து கொடுப்பவங்க சூரியன் தான் மிதுன லக்கணத்துக்கு. சரிங்களா? செவ்வாய் வந்து தைரிய வீரிய காரகராக இருந்தாலுமே வந்து அந்த 3க்கு அதிபதி வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த சூரியனோட நிலை இதை வந்து தன்னோட தைரியம் எப்படி வந்து வெளிப்பட அப்படிங்கிற வச்சு நம்ம செய்ய முடியும். சரிங்களா? சூரியன் வலுவாக இருந்தாலுமே அந்த சூரியன் வலுவாக இல்லைன்னா வந்து
அந்த தைரிய வீரியம் அப்படிங்கிறது பெருசாக வெளிப்படாது. சரிங்களா. அதாவது செவ்வாய் வலுவாக இருந்தாலும் அந்த காரகர் வந்து செவ்வாய் தைரிய வீரிய காரகர் அவர் வலுவாக இருந்துமே இந்த சிம்ம சூரியன் வலுவில்லைன்னா அந்த மீன லக்னத்துக்காரருக்கு தைரிய வீரியம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. சரிங்களா. அது ரெண்டுமே நல்லா இருக்கணும். அந்த காரகர் நல்லா இருக்கணும், அந்த காரக ஸ்தானம் அப்படிங்கிறதுமே அந்த அதுக்குரிய ஆதிபத்திய ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். சரிங்களா. அதுக்கடுத்தது கடகலக்கணத்துக்கு 2க்குரியவர் சூரியன். சரிங்களா. 2க்குரியவர் அப்படிங்கிறனால வரவு, சரிங்களா, தன வரவு, தன் குடும்பம், தன் பேச்சு, தன் முகம், தன் முக வசியம், சரிங்களா, தன் பேச்சு திறன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு கடகலக்கணத்துக்காருக்கு சூரியனை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா. தன்னோட கண்கள், வலதுகண் அப்படிங்கிறது வந்து சூரியனை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் கடகலக்கணத்துக்காரருக்கு. ஆண்களாக இருந்தால் வந்து வலதுகண், சரிங்களா, பெண்களாக இருந்ததுன்னா இடதுகண். சரிங்களா. இந்த கடகலக்கணத்துக்காரருக்கு பொதுவாக கண்களை குறிக்கிறது சிம்மந்தான். பேச்சு, குடும்பம், வரவுகள் இதெல்லாம் வந்து தீர்மானம் செய்பவர் வந்து சூரியன் தான் இவங்களுக்கு. சரிங்களா. அதாவது கல்வி, அடிப்படை கல்வி அப்படிங்கிறது 2 தான். சரி, அதனால் வந்து இந்த சிம்ம சூரியன் வந்து எங்கே இருக்காரு அதை வச்சு தான் நம்ம இந்த 2 ஆதிபத்திய பலன்களையும் நம்ம முடிவு செஞ்சுக்க முடியும். சரிங்களா. அதுக்கடுத்தது சிம்ம லக்னத்துக்காரங்க வந்து லக்னாதிபதி சூரியன் தான். சரிங்களா. அதனால் வந்து சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால சூரியன் இல்லைன்னா ஜோதிடமும் கிடையாது. அதனால் வந்து இவங்களுக்கு தான் இல்லைன்னா யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஈகோ வர்றது இதனால தான். சரிங்களா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இதனால தான். சரிங்களா. தான் இல்லைன்னா வந்து எந்த நிர்வாகமே கிடையாது, தான் இல்லைன்னா எந்த தலைமையும் இல்லை, யாருமே வந்து தன்னோட நிர்வாகத்தின் கீழே தான் வந்து அவங்க கரெக்டாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு மறைமுகமாக எல்லாத்துக்கிட்டையுமே சிம்மலக்ன சிம்மராசிக்காரர்கிட்ட இல்லை அனைவருக்கிட்டையுமே வந்து அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா. தானிலே எதுவுமே இல்லை, யார்கிட்டையுமே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு காரணம் வந்து இதுதான். சரிங்களா. லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த உள் உணர்வுகள், வெற்றி தோல்விகள், மகிழ்ச்சி அவமானம், நிறை குறை அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பவர் வந்து லக்னாதிபதி தான். உயிரின் ஆற்றல் அப்படிங்கிறது சூரியன் தான் அனைவருக்குமே. லக்னாதிபதியோட சூரியன் தான். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி சூரியனாக வர்றதுனால சூரியன் தான் அனைவருக்குமே. தந்தையும் அவர் தான், உயிரும் அவர் தான். சரிங்களா. இவங்களோட உயிரும் அவர் தான், சூரியன் தான். அதனால் வந்து சூரியன் தான் வந்து இவங்களுக்கு அனைத்துமே. லக்னாதிபதி ப்ளஸ் தந்தைக்காரகர், வருமானக்காரகர், சம்பாத்தியக்காரகர், புகழ் கௌரவத்தை கொடுக்கறது ஒன்றுங்கிறது வந்து புகழ் கௌரவம், இதெல்லாம் உயிரின் திறன், இதெல்லாம் வந்து அப்படி உயிரின் திறன் அப்படிங்கிறதெல்லாம் லக்னஸ்தானத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொடுப்பவர் வந்து இவங்களுக்கு சூரியனே தான். சரிங்களா. சிம்மலக்கணக்காரருக்கு வந்து சூரியன் வந்து லக்னாதிபதியும் பெறுகிறார். அதுக்கடுத்த வந்து கன்னி லக்னத்துக்கு வந்து இவர் வந்து 12க்குரிய விரையாதிபதியை வருவார். சரிங்களா. இவங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு வந்து லக்னாதிபதியே வர்றாரு, கன்னிக்கு வந்து விரையாதிபதியே வர்றாரு. சரிங்களா. ஆனால் சூரியன் வந்து ஒருவர் தான், ஒரே ஒரு சூரியன் அப்படிங்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அதை வந்து எதுக்கு கடமைப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து என்ன லக்னமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து முடிவாகும். சூரியன் வந்து பொதுவாக வந்து ஒரு மூலம் அப்படின்னாலுமே அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து எந்த எதை தர கடமைப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத வந்து இதை வச்சு தான் நம்ம முடிவு செய்கிறோம். சரிங்களா. அவர் எந்த ஆதிபத்தியம் பெற்று வந்திருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ணிக்க முடியும். கன்னி லக்னத்துக்கு வந்து விரையாதிபதி அப்படிங்கிறனால இவங்களோட தொலைதூர பயணங்கள், சரிங்களா, அயன சயன போகம் அப்படிங்கிறது, முதலீடுகள், விரயங்கள், சரிங்களா, முடிவு மோட்சம் அப்படிங்கிறது, அயல்நாடு, இதெல்லாம் வந்து இவங்களோட நிலை எப்படி இருக்குது, சொத்து சேர்ப்பது, சரிங்களா, அது விரயமாகுது. இதுவுமே வந்து விரயம் அப்படிங்கிறது 12 தான். சொத்து அப்படிங்கிறது 8 4 12. சரிங்க. 8 4 12 அப்படிங்கிறது அது ஒரு ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறனால 12 வந்து சொத்தும் இருக்குது. சரிங்களா. சொத்தும் இருக்குது. ஆயில் அப்படிங்கிறது வந்து 12 தான். சரிங்களா. வீடு அப்படிங்கிறதும் 12 இருக்குது. 8 4 12 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறனால தான் இதெல்லாம். சரிங்களா. அப்புறம் வந்து முதலீடுகள், சரிங்களா, அதாவது காணாமல் போயிடுறது, விரயமாகி போகிறது, தொலைஞ்சு போகிறது, இதெல்லாம் வந்து 12 தான். முதலீடுகள் போடுவது, சரிங்களா, இதெல்லாம் வந்து 12 தான். இது எல்லாம் வந்து தரக்கூடியவர் வந்து இவங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு சூரியன் தான். அதுக்கு துலா லக்னத்துக்கு வந்து இவர் 11க்குரிய லாபாதிபதி ப்ளஸ் வந்து பாதகாதிபதியும் சூரியன் தான். தந்தைக்காரராக இருந்தாலுமே இவர் லாபம் ப்ளஸ் நஷ்டத்தையும் கொடுப்பார், பாதகத்தையுமே கொடுப்பார். துலா லக்னத்துக்காரருக்கு வந்து அதாவது இது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது துலாம்.
துலா ராசி துலாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட், வியாபார நோக்கம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து மிகுதியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சூரியன் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு அரசு வந்து ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்கள வந்து இவங்க வந்து ஒரு நட்பாக வச்சுக்குவாங்க. அந்த டேலண்ட் வந்து துலா லக்னத்துக்காரர்கிட்ட இருக்குது. சரிங்க, துலா லக்னம் துலா ராசிக்காரர்கிட்ட சூரியனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது நோக்கம், வியாபார நோக்கம் அப்படிங்கிறத மாற்றிக்குவாங்க அவங்க. சரிங்களா, அதனால் வந்து துலா லக்னத்துக்காரருக்கு வந்து எந்த சூரியன் வந்து ஒரு லாபகரமாக எப்படி வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் வந்து பாதகத்தையும் அவர் தான் கொடுப்பார். என்னதான் வந்து தெரிஞ்சு வச்சாலுமே அவர் பாதகாதிபதி அப்படிங்கிற கடமைப்பட்டு வந்திருக்கிறதுனால அவர் பாதகத்தையும் அவர் கொடுப்பார், லாபத்தையும் கொடுப்பார். சரிங்களா, அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு வந்து 10க்குரிய வரும். சரிங்களா, விருச்சிக லக்னத்துக்கு 10க்குரியவர் அப்படிங்கிறனால இங்கே திக்பலம் பேர் வந்தனால சூரியன் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ், தொழில், ஜீவனம் அப்படிங்கிறத வந்து அதிகமாக கொடுக்குறது சூரியன் தான். சம்பாத்தியக்காரரே சூரியன் தான். இவங்களுக்கு வந்து 10ஆம் கர்மஸ்தானத்துக்கு உரியவர் அவர் தான் அப்படிங்கிறனால, தொழில் ஸ்தானத்துக்கு உரியவர் அவர் தான் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து அனைத்துமே வந்து சூரியன், தந்தையும் சூரியன் தான். சரிங்களா, இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது. அதாவது தந்தை இவங்களுக்கு வந்து சுயதாரத்தில் சூரியன் நல்லா இருந்தாருன்னா எங்கேயோ போயிடுவாங்க அவங்க விருச்சிக லக்னத்துக்காரர். சரிங்களா, அனைத்துமே வந்து அரச தலைமை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சூரியன் தான். அப்படிங்கிறதுனால இவங்க அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க வந்து விருச்சிக லக்னத்துக்காரர் அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா, 10 சரிங்களா 10க்குரியவர் அப்படிங்கிறதுனால 7க்கு 3 வர்றதுனால இது வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவர்களை வந்து குறிக்கும். அவங்களோட நிலைப்பாட்டை வந்து நம்ம சூரியனை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இவரோட தந்தையும் ஜாதகரோட தந்தையும் சூரியனை வச்சு தான் வாழ்க்கை துணையுடைய இளைய சகோதரம் அப்படிங்கிறதும் அந்த சூரியனை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம். சரிங்களா, அப்புறம் சூரியனை வச்சு அனைவருக்குமே வந்து மாமனார் வந்து தீர்மானிக்கலாம். சூரியன் வந்து மாமனார் காரகர் அப்படிங்கிறது வந்து சூரியன் தான். தந்தை ப்ளஸ் வந்து மாமனார் அப்படிங்கிறது சூரியன் தான் அனைவருக்குமே. சரிங்களா, அதுக்கடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு வந்து 9க்குரியவர் பாக்கியாதிபதி. சரிங்களா, தந்தையோட நிலை, உயர் பதவிகள், உயர் நிலைகள் இதெல்லாம் வந்து சூரியனை வச்சு வந்து முடிவு செய்ய முடியும். இந்த லக்னத்துக்கு ஒரு லக்ன சுபர். விருச்சிக லக்னத்துக்கும் லக்ன சுபர் தான். தனுசு லக்னத்துக்கு லக்ன சுபர். அவர் வந்து பாக்கியாதிபதி அப்படிங்கிறத சூரியன் வந்து எந்த வழியில் அந்த பாக்கியத்தை செய்வார் அப்படிங்கிறத சூரியனோட வலுவை வச்சு அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வச்சு நான் முடிவு செய்ய முடியும். சரிங்களா, தனுசு லக்னத்துக்காருக்கு வந்து உயர் பதவிகள், உயர் நிலைகள், உயர் கௌரவங்கள், அவரை வந்து திறமைகள், கௌரவம் இதெல்லாம் வந்து அவர் சூரியனாக வந்து கொடுப்பார் இவங்களுக்கு. சரி, சம்பாதிக்கும் திறன், அந்த ஆன்மீக அறிவு, மகான்களோட அருள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு சூரியனை வச்சு தான் நம்ம வந்து முடிவு செய்ய முடியும். பாக்கியம் அனைத்துமே வந்து அனைத்து பாக்கியங்களுமே வந்து சூரியனை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் தனுசு லக்னத்துக்காரருக்கு. சரிங்களா, ஏன்னா 9க்குரியவர். அடுத்து மகர லக்னத்துக்காரருக்கு வந்து இவர் அஷ்டமாதிபதியை வர்றதுனால இந்த தேவையில்லாத விஷயங்கள், வழக்கு, சரி விபத்து, கண்டம் இந்த மாதிரி சூழ்நிலையில் வச்சு கொடுக்குறது வந்து மகரத்துக்கு வந்து சூரியன் தான். சரிங்களா, ஏன்னா 8க்குரிய வர்றதுனால மறைபொருள் தீமை, சரிங்களா, அல்லது மறைபொருள் ஞானம் அப்படிங்கிறது சூரியன் கொடுப்பார். சரிங்களா, திடீர் விபத்து, திடீர் கண்டங்கள், திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் சூரியன். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுப்பார். இவனோட ஆயுள் அப்படிங்கிறது வந்து ஆயுள் காரகர் 8க்குரிய சூரியன் தான். 8 அதிபதி சூரியன் வர்றதுனால இவங்களோட ஆயுள் அப்படிங்கிறது சூரியனை வச்சு நம்ம முடிவு செய்ய முடியும். நீங்கள் வந்து ஆயுள் காரகரே சூரியனையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா, சூரியனோட வலுவு வந்து இவங்களுக்கு ஆயுளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றும். சரிங்களா, அப்புறம் வந்து இந்த 8க்குரியவர் அப்படிங்கிறதுனால அதாவது வந்து 8ல் வந்து அந்த பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து சூரியன் வந்து கொடுப்பார். சரிங்களா, மறைந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து இவங்களுக்கு வந்து சூரியன் தான் கொடுப்பார். சரிங்களா, அடுத்து கும்பத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி வர்றதுனால வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணங்கள், அவர்களோட தன் உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கும்பத்துக்கு வந்து சூரியன் தான் முடிவு செய்வார். சரிங்களா, சமுதாயம், நட்புகள், பங்காளிகள், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வந்து சூரியனை வச்சு தான் நான் முடிவு செய்ய முடியும் கும்ப லக்னத்துக்காரர். சரிங்களா, இவர் லக்ன அசுபர். மகரத்துக்கும் லக்ன அசுபர் தான் சூரியன். சரிங்களா, இவங்களுக்கு வந்து சப்தமஸ்தானம். அதனால சமுதாயத்தில் தனக்கு மதிப்பு எப்படி இருக்குது, சமுதாயத்தில் தான் யார் அப்படிங்கிறத வந்து எப்படி முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சூரியன் தான், சிம்ம சூரியன் தான் வந்து முடிவு செய்வார் கும்பத்துக்கு. சரிங்களா, அதான் எதிர்பாலினத்தில் வந்து தனக்கு வந்து தன்னுடைய ஒரு நிலைப்பாடு எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு சூரியனாக வந்து கூட முடிவு செய்வார்.
சரிங்களா. அடுத்து மீனம். மீனத்துக்கு வந்து ஆறுக்குரியவர். மீனலக்கணத்துக்கு வந்து ஆறுக்குரியவர் அப்படிங்கிறதுனால இது வந்து சுபிட்சமாக வந்து நல்லவரும் அவர் தான், கெட்டவரும் அவர் தான் இவங்களுக்கு. சரிங்களா. இவன் லக்ன சுபர். மீனத்துக்கு வந்து சூரியன் வந்து லக்ன சுபர். சுபராக இருந்தாலும் ஆறுக்குரியவராக வர்றதுனால எதிரியும் இவர் தான். சரிங்களா. எதிரியும் இவர் தான். தன் தந்தையை வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மீனலக்கணத்துக்கார ஜாதகத்தை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மீனலக்கணத்துக்காரர் தந்தையை எதிர்பார்த்துருப்பார். சரிங்களா. சித்தப்பா பெரியப்பா இவங்க எல்லாம் அனைவருமே வந்து ஒரு சின்ன எதிர்ப்பாவது இல்லாமல் இருக்காது மீனத்துக்கு. சரிங்களா. ஏன்னா ஆறுக்குரியவர் வர்றதுனால கடன்கள், தந்தையால் கடன், சில தன் வேலைக்காக வந்து நிறைய கடன், அதாவது நிறைய அமௌண்ட்டு கட்டி வந்து வேலைக்கு சேர்றது, இந்த மாதிரிலாம் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படும். சரிங்களா. இதில் வந்து லக்ன சுபர் அப்படிங்கிறனால அந்த எதிரிகளே வந்து இவங்களுக்கு வந்து நன்மை செய்யுமாறு கடமைப்பட்டுருவாங்க. சரி, அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடும். சரிங்களா. அதில் வந்து உறவுகளே வந்து எதிர்ப்பாக மாறுறது, அதான் தந்தையே வந்து எதிர்ப்பாக மாறினார் அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்புறம் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பே வந்து லாபத்தையும் கொடுக்கும். சரிங்களா. அந்த மாதிரியும் இருக்கும். அதாவது உறவுகளே எதிரியாக இருப்பாங்க, அந்த எதிர்ப்புகளே வந்து லாபத்தையும் கொடுக்கும் இவங்களுக்கு. அந்த ஆறு ஆறு ப்ளஸ் சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்தில் வந்து அரசாங்க லாபங்கள், அரசு லாபங்கள், அரசு பதவிகளில் வந்து அமர்வது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும். அரசு அதிகாரம் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அங்கே எதிர்ப்புகள் இருக்குது. அரசுலேயே வந்து இவங்களுக்கு எதிர்ப்புகளும் இருக்குது, அங்கேயே லாபங்களும் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து கிடைக்கும் இவங்களுக்கு சூரியனால். சரிங்களா. ஓகேங்க மனுஷன். இந்த 12 லக்னங்களுக்கு நம்ம வந்து சூரியன் யார், எதைத்தர கடமைப்பட்டுக்கிட்டார் அப்படிங்கிற நம்ம வந்து இவ்வளோ தான் பார்த்துக்கிறோம். அடுத்த பகுதியில் வந்து சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம் 12 லக்னங்களுக்கும். சரிங்களா. ஓகேங்க மனுஷன். நன்றிங்க.